பிரெட் டோஸ்ட் ஆயிடுச்சா? அது எங்களுக்கு தெரியும். இவ்வளோ பண்ண சொல்லுங்க, இதெல்லாம் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்? எஸ், இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு மிக்சரில் போட்டு இது பண்ண போகிறோம். அப்படியே ஃபுல்லாக மிக்சரில் போட்டுணுமா? இந்த லைம் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அது மிக்சியில் இதுவாகிடும், பிளெண்ட் ஆகிடும். லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் ஆக்கி கொண்டு வந்துடும். எஸ், நான் சிக்கனை பார்த்துட்டு இருக்கேன். அது சிக்கன் அப்போ நீங்கள் பார்த்து மட்டும் தான் இருக்கீங்க. விக்கி டாஸ் பண்ணுங்க. நீ ரொம்ப தகராறு முடிச்சு போட்டுருக்கேன். ஒழுங்கா கீழே வச்சுட பண்ணிட்டு இருந்தேன். நாங்கள் வாங்கினதே 1/4 கிலோ சிக்கன் தான். அது 200 கிராம்ஸ் கீழே விழுந்துருச்சு. 50 கிராம் வச்சு தான் நீங்கள் சமையல் பண்ணிருக்கீங்க, தெரியும்ல. போதுமா இது தண்ணி? இன்னும் கொஞ்சம். ஓகே, இப்போ அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். மிக்ஸியோட ஹோல் பர்பஸ் என்ன தெரியுமா? இந்த ஜாரை மிக்ஸி பண்ணல வச்சுட்டு சுவிட்ச் போட்டா மிக்ஸியை அரைச்சி கொடுத்துருவோம். இவர் உட்காந்து மிக்ஸி ஆட்டின்னு சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய பெருசா போட்டிருக்கோம்ல, அதனால அது வந்துட்டு ஒழுங்கா பிளெண்ட் ஆகாது. அதனால இந்த மாதிரி இப்படி ஷேக் பண்ணிட்டு போட்டா அதான் பிளெண்ட் ஆகும். ஃபுல் அந்த கல்லா போட்டிருக்கோம், கேரட் தானே போட்டிருக்கோம். அதுக்கு எதுக்கு இவ்வளோ? நல்லா பிளெண்ட் ஆகணுன்றதுக்காக. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. மிக்சியில் வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல, இந்த மாதிரி தான் வாழ்க்கையும். லைக் இன்பம், துன்பம், சோகம், சந்தோஷம், இதெல்லாம் கலந்தாதான் வாழ்க்கை. இதுல இருந்து வெளியில ஒரு ஜூஸ் இருக்குல்ல, அந்த ஜூஸ் தான் வந்து நம்ம வாழ்க்கையோட அர்த்தம். நம்ம வந்து அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்ல வந்து போட்டிருக்கோம் அப்படின்லாம் வந்து சேர்த்துதான் கடைசி காலத்துல அந்த அர்த்தமா ஜூஸ் தான் நம்மளுக்கு வந்து வரும். சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. இதன் மூலமாக மக்களுக்கு சொல்ல போவது என்னவென்றால், எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு இந்த டிஷ் கிடையாதுங்க. இந்த டிஷ் பண்றதுக்கே உங்களுக்கு எக்ஸசைஸ் தேவைப்படுது வாழ்க்கையில. ஓகேங்களா? அது பக்கத்துல நீ இருக்கிறதுனால, நீ இல்லைன்னா அது நார்மலா இருந்திருக்கு, நார்மல் டிஷ்ஷா இருந்திருக்கும். இப்போ அடுத்து என்னது சாப்பிடணும்? இதானே சொல்லுங்க. அப்புறம் என்னதுன்னா, நம்ம இந்த ஸ்டஃப்பை வந்துட்டு இதுல வந்துட்டு இது பண்ண. நல்ல வேளை ரொம்ப நேரமா வறுத்துச்சு, பிரெட் சும்மா இருந்துச்சு. சொல்லுங்க. வாவ், இவ்வளோ ஹெல்த்தியான மீல் அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. நம்ம பிளேட்டிங் பண்ணலாமா? டயட் சிக்கன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 500 கிராம் சிக்கன்ஸ் எடுத்துட்டு கரம் மசாலா, பெப்பர் பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு தவாவில் சிக்கன் எடுத்து போட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வேக விட்டோன்னா நம்மளோட டயட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அவகேடோ டோஸ்ட், க்ரீக் யோகட், பாயில்டு எக்கு, அவகேடோ ஃப்ரூட், அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டஃப் மாதிரி ரெடி பண்ணி தனியாக வச்சுடுவோம். வீட் பிரெட்டை வந்துட்டு 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த ஸ்டஃபிங் எடுத்து ஜஸ்ட் அந்த பிரெட் மேலே வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, டயட் இருக்கவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செம மீல் இது. ஆரஞ்ச் ஷாட், ஆரஞ்சு ஃப்ரூட், அதுக்கப்புறம் கேரட், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், அதுக்கப்புறம் லெமன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும் போது ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு ஜூஸ் வரும், ஆரஞ்ச் ஷாட்.